இந்த பையன் தான் வரான் போல. வரட்டும் வரட்டும், என்ன எதன்னு கேட்போம். பெரியம்மா, இன்னும் நீங்க தூங்கலையா? இல்லடா. சரி, நீயே இப்படி லேட்டா வர? அது ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு, கம்பெனியில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல, அது கரெக்டாக போச்சா என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே கொஞ்சம் அக்கௌண்ட்ஸும் பார்த்துட்டு வந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, சாப்பிட்டியா இல்லையா? அல்ல சாப்பாடு வைக்கட்டுமா? இல்லை இல்லை, நான் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா? வீட்டில் உள்ளவங்கன்னா யாரை கேட்குற? அதான் பெரியம்மா, பெரியப்பாலாம் சாப்பிட்டாரா என்ன ஏதுன்னு கேட்டேன். ஏண்டா, பெரியப்பாலாம் 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு மாத்திரை போடுற கேஸு. அவர்லாம் என் நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருப்பாரா? வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டேன். நீ உன் அம்மாவை தானே கேட்குற? ஆமாம் ஆமாம். உங்க அம்மா எங்கேயோ வேகமாக வெளியே போனா, அப்புறம் கடுக்கடுன்னு வீட்டுக்கு வந்தா. கேட்டேன், நான் வெளியிலே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பார்த்தாருன்னு சாத்திட்டு போய் படுத்துட்டா. அப்படியா? அவ வெளியில சாப்பிட்டுட்டா. அர்ஜுன் இப்பதான் சாப்பிட்டு ரூமுக்கு போறான். நீ ஒரு ஆளு தான் இன்னும் சாப்பிடல. இல்லை பெரியம்மா, வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போ சாப்பிட்டாங்கல்ல. ஆளை பாரு ஆளை, தான் பொண்டாட்டி சாப்பிட்டாலான்னு டைரக்டா கேட்காம எப்படி துத்தி வளைச்சு கேட்கறான் பாரு இந்த பையன். வேற ஒண்ணும் இல்ல, அம்பட்டு நெஞ்சழுத்தம். ஏன் டைரக்டா ஜீவா சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்க வேண்டியதானே? என்னடா உனக்கு, எல்லாரும் சாப்பிட்டாங்கடா. எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல. சரி பெரியம்மா, சரி பெரியம்மா, நான் போய் ரூமில் போய் படுக்கிறேன். சரிடா. ரூமுக்கு தான் போவானா இல்ல வேற எங்கேயும் போவானா? இந்த பையன் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தானே அந்த ரூம்ல போய் படுக்கிறேன்னு சொல்றான். வீட்டு வேணா நானு எல்லாம் ஜாமானை போட்டு வச்சுட்டோம்ல, இப்ப எங்க போய் படுக்கிறான்னு நானும் பாக்குறேன். இங்கே தான் இப்போ தூங்குறாளா? இப்போ இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம். அந்த ரூமில் போய் படுக்கலான்னு பார்த்தா பெரியம்மா அந்த ரூமில் ஜாமானை இறக்கி போட்டு வச்சுருக்காங்க. சே, பேசாம ஹால்லே போய் படுக்க வேண்டியதான். ரூமுக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். ஒருவேளை ஹாலில் போய் படுத்து தூங்க போறானோ? போய் பார்ப்போம். என்ன ஆளை காணோம்? பந்து அடிச்ச வேகத்துக்கு திருப்பி வந்திருக்கணுமே. பையன் வந்துட்டான். அதான் இந்த பையன் வராம இருக்கிறதுக்கு. வராம இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேலையிலே நம்ம பாட்டுக்கு போய் படுத்து தூங்கி இருப்போமே. வரட்டும், என்ன எதுன்னு கேட்போம். என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? ஏன் ஜீவா எதுவும் சண்டை போட்டாளா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. சரி, அப்ப ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா. நீ ஞாபகம் வந்துருச்சு. என்ன? அது எனக்கு தூக்கமே வரல பெரியம்மா. அங்கே வேற இருட்டா இருக்கா, அவ வேற லைட் லேம்ப்லாம் எதுவும் போடாமல் தூங்கிக்கிட்டு இருக்கா. எதுக்கு போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானே, அதான் இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலான்னு வந்திருக்கேன். ஏன் பெரியம்மா, நீங்கள் போய் தூங்க போல? எனக்கும் இங்கே அதே பிரச்சனை தான்டா. வயசாகுதுல்ல, தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்க மாத்திரை போட்டு தூங்க வேண்டியதானே? எல்லாம் போட்டுட்டேனே, அப்பயும் தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ல? ஏன் அந்த மாதிரி இருக்கு? எல்லாம் வீட்டில் உள்ள பிள்ளைங்க கஷ்டம் தான். அதை நினைக்க நினைக்க எங்க நம்மளுக்கு தூக்கம் வருது? எங்களை நினைச்சு என்ன உங்களுக்கு கஷ்டம்? இல்லடா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை நினைக்கும் போது கஷ்டமா இருக்குல்ல, அதனாலதான் தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க போய் கண்ணு மூடி படுங்க, தூக்கம் வந்துடும். ஏண்டா, என்னைய சொல்ற நீயும் போய் கண்ணு மூடி படுக்க வேண்டியதானே? உனக்கும் தூக்கம் வந்துட போகுது. இந்த சின்ன சோபால இங்க வந்து உட்காந்துருக்க போறியோ? சரிம்மா, தூக்கம் தான், நானே போய் தூங்கிடுவேன். என்னைய யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரிதான் நானும், எனக்கும் தூக்கம் வந்தா நானும் தூங்கிடுவேன். ஐயோ, இந்த பெரியம்மா விட மாட்டாங்களே. அப்படி உனக்கு தூக்கம் வரலன்னா வா உட்காரு, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். என்னது, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா? மணி 10 ஆகுது. என்னமோ இன்னைக்கு தூக்கம் பயங்கரமா வருது. இப்ப போய் பேச சொல்றாங்க. எந்திரிச்சு போனாங்கன்னா நம்ம பாட்டுக்கு சோபால படுத்து தூங்கிடலாம். பெரியம்மா ஏன் தான் அப்படி நகராம இங்கே உட்காந்துருக்காங்களோ தெரியல. என்னடா மசமசம் நின்றுகிட்டே இருக்க? ஒண்ணு உட்காரு, இல்லைன்னா ரூம்ல போய் படு. ரெண்டும் பண்ணாம எதுக்கு நட்ட குக்காட்டம் நின்றுகிட்டு இருக்க? பெரியம்மா, நீங்க ரூம்ல போய் படுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போய் படுத்துருவேன். உங்க உடம்பு பாவம் கெட்டு போயிடும். சுகர் வேற இருக்கு உங்களுக்கு. டைமுக்கு தூங்கணும்ல, அப்புறம் காலையில எந்திரிச்சு டைமுக்கு சாப்பிடணும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உடம்பு இல்லைன்னா யார் என்ன பாப்பா சொல்லுங்க. ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். சுகர் பேஷண்டா இருக்கிறதுனால டைமுக்கு தூங்க வேண்டியதா இருக்கு. ஆனா விடிய காலத்துல 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுதுடா. அது ஏன் தானே தெரியல. அது நீங்க டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். வேணும்னா தூக்க மாத்திரை இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாமா அப்படின்னு கூட கேட்டுட்டு தூங்குங்க. பயபுல நம்மளை கிளப்பி விட்டுட்டு இங்க படுக்கிறதுல குறியா இருக்காண்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். சரிடா தம்பி, நீ இங்க இரு, நான் போய் தூங்குறேன். சரிங்க பெரியம்மா. லைட் அமர்த்திட்டு போட்டுமா? இல்ல வேணாம் அமர்த்த வேண்டாம். லைட் ஆன்லேயே இருக்கட்டும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். போய் லைட் எல்லாம் ஆன் பண்ணிடாதீங்க. சரிடா. சரி, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரூம்ல போயிடணும், சரியா? அதெல்லாம் நான் போய்க்கிறேன் பெரியம்மா, நீங்க போங்க. சரிடா. மன்னிச்சாங்க பெரியம்மா, என்னால் ரூமுக்கெல்லாம் போக முடியாது. அவ கூட நான் இன்னுமே சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். அவ என் ஜீவா கிடையாது. என் ஜீவா எவ்வளோ போல்டாக இருப்பா தெரியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வச்சுட்டு தான் அவள் வருவா. இந்த மாதிரி கோலையாக ஓட மாட்டா. எப்போ அவள் என்னை விட்டுட்டு போனாலோ அப்போவே என் ஜீவா செத்துட்டான்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் இங்கே தான் படுத்து தூங்க போகிறேன். என்னை மன்னிச்சுங்க பெரியம்மா.
மாதிரி தெரியல. பேசாம அவனோட ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். முதல்ல லைட் ஆஃப், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். இந்த பெரியம்மாவை லைட் ஆஃப் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியலச்சே. நானே போய் லைட்டை போட்டுக்கிறேன். என்ன இந்த பையன் நானும் எதையும் மாட்டிட்டு வந்து நிற்கிறேன், பயப்படாம அமைதியாக உட்காந்துருக்கான். ஒருவேளை தைரியம் ஆயிட்டானோ? சரி, மெல்ல கிட்டக்க போவோம், அப்பதான் அவன் பயப்படுவான். என்னது இது? ஏதோ வெள்ளையா உருவம் மாதிரி வந்து நிற்கிது. கூஜா, எனது கூஜாவா? எப்படிடா இருக்க? யார் நீ? என்னடா என்ன தெரியல உனக்கு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. டேய், போன ஜென்மத்தில் என்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணியடா. என்னது? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேனா? ஆமாண்டா, போன ஜென்மத்தில் நீயும் நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். அப்பயும் உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதனால நம்ம 2 பேரும் மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்டோம். என்ன? ஆமாண்டா, மலை உச்சியிலேருந்து நான் கீழே விழுந்துட்டேன். நீ மட்டும் மரக்கிளையில தொங்கிட்டு இருந்திருக்க. நீ எப்படியோ உயிர் பிழைச்சு வந்துட்ட. அதுக்கப்புறம் என்ன மறந்து ரேவதின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருந்த. ஏதோ தற்கொலை பண்ணதுனால எனக்கு மறு ஜென்மமே இல்லாம போயிடுச்சு தெரியுமா? ஆனா நீ மட்டும் தப்பி பழைச்சு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த ஜென்மத்துல இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. என்ன? நான் சொல்றது அத்தனையும் உண்மை கூஜா. நிறுத்து. இந்த கூஜாங்கிறது யாரு? உனக்கு நான் பாசமா வச்ச பேரு கூஜான்னு. ஆனா நீ அதையே மறந்துட்ட பாத்தியா? எனக்கு எம்புட்டு வலிக்குது தெரியுமா? நீ எப்ப இன்னொரு பொண்ணோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிற. நான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்னோட நினைப்பு வந்திருக்கு. அதனால தானே நீ அந்த பொண்ணோட வாழாம இருக்க. ஏதோ அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. திரும்பி உன் கூட வாழனாலும் வந்திருக்கு. நீ வாழ வேணான்னு பார்த்துட்டு இருக்க. எனக்கு தெரியும்டா, உன் மனசுல இந்த கிறுக்கி தாண்டா இருக்கே. என்னது கிறுக்கியா? ஐயோ, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சே. கிறுக்கி நான் சொன்னேன். அப்படிதான் என் காதல வந்துச்சு. பாரு, நீ கூட என்னை செல்லமா அப்படிதான் கூப்பிடுவ. என்னது கிறுக்கினா? ஆமாண்டா, ஆனா என் பேர் கீர்த்தி. அதை கூட செல்லமா சுருக்கி தான் நீ கூப்பிடுவ. நான் உன்னை அதனாலதான் கூஜா கூஜான்னு கூப்பிடுவேன். பாத்தியா, என் பேர் கீர்த்தியா இருந்தாலும் நீ ஆசையா கூப்பிடுற கிறுக்கின்னு தான் உன் காதுல விழுந்திருக்கு. அதனால நீ என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இம்புட்டு நாளா அந்த பிள்ளை உன்னை பாடா படுத்துனதெல்லாம் போதும். நீ என்னோடய வந்துரு. நம்ம இந்த பேய் உலகத்துக்கே ராஜாவாயிரலாம். என்னது? பேய் உலகத்துக்கா? ஒரு ஜென்மம் இல்ல, 2 ஜென்மம் இல்ல, 6 ஜென்மமா நான் உன்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். என்ன? ஆமாண்டா, ஏன்னா என்னோட லவ் அவ்வளோ புனிதமானது புனிதமானது புனிதமானது. நீ என்னோட லவ்வை ஏத்துக்கிட்டு என் கூட நீ வந்துரு கூஜா. நான்லாம் வராப்புல இல்லப்பா. ஏன் ஏன் கூஜா, ஏன்? உனக்கு தான் அந்த பிள்ளை பிடிக்கலல்ல. டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ 6 மாதம் தானே. 6 மாதத்துக்கு முன்னாடியே நீ வீரை விட்டுட்டீன்னா உனக்கு அந்த பிள்ளையை பிடிக்கலன்னு அந்த பிள்ளைக்கே தெரிஞ்சிடும். உனக்கு என்னையே தானே பிடிச்சிருக்கு. நீ என் கூட வந்துடுவே. யார் சொன்னா எனக்கு அவளை பிடிக்கலன்னு? என்னடா கூஜா சொல்ற? நீ தான் அவளை வேணான்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்னத்துக்கு நீ அங்க இருக்கணும்? பேசாம என் கூடவே வந்துடுடா ப்ளீஸ் கூஜா, என் கூட வந்துடுடா. நானும் வர முடியாதுப்பா, நீ ஃபர்ஸ்ட் போ. இல்லை, நான் போக மாட்டேன். உன் உயிரை எடுக்காம நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். என்னது? என் உயிரை எடுக்க போறியா? ஆமாண்டா, எனக்கு கிடைக்காத நீ அவளுக்கும் கிடைக்க கூடாது. அதனால உன் உயிரை நான் இப்ப எடுக்க போறேன். ஏய், ஏதோ காமெடியா பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா உண்மையாலுமே பேயா? அதாவது என்னை காப்பாத்துங்க. நீ எவ்வளோ வேணாலும் கத்து, யாரும் இப்போதைக்கு வர மாட்டாங்க. ஏன்? எல்லாத்துலயும் என்னோட மாயை வேலை செய்யுதுடா. மாயையா? ஆமா, எல்லாத்துக்கும் மருந்து போட்டு விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நானும் 80 வருஷம் தான் தனியாவே சுத்துறது. நீ என்னோட வந்துட்டேன்னா என் கூடவே நீயும் சேர்ந்து சுத்துவல்ல. அதுக்கான சரியான நேரம் இதுதான். 80 நாளா நீ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த, அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடியே, லவர்னு சொல்ற, நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படுற. ஏன் கூஜா, நீ ரொம்ப ஒழுங்கு பாரு. ஏன்? நீயும் தானே இப்போ உன் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துற. இவ்வளோ நாளா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். எதனால தெரியுமா? நீ யாரையுமே கஷ்டப்படுத்தினதே இல்லை. இப்போ நீ கஷ்டப்படுறேன்னு உன் பொண்டாட்டியும் சேர்த்துல இப்போ நீ கஷ்டப்படுத்துற. நான் கஷ்டப்படுத்துறதுனா மட்டும் என்ன ஆகிட போகுது? எனக்கு நீ வேணும். ஒழுங்க மரியாதையா நான் சொல்றத கேளு. இல்லை இல்லை,
நான் கேட்க மாட்டேன். நீ எம்புட்டு தூரம் கத்துனாலும் யாரு காதுலையும் விழுகாது. வேணா ட்ரையல் பார்க்குறியா? உனக்கு 3 சான்ஸ் தரேன். நீ யாரை வேணாலும் கூப்பிடு. யாரும் இந்த பிளேஸுக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா நீ கூப்பிடுறது அவங்க காதுக்கே போகாது. இன்னைக்கு உன் முடிவு என் கையில தான். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? பேசாம ரூமுக்கே போயிடுவோம். நீ இருந்தோன்னா கண்டிப்பா இவன் நம்மள பயமுறுத்தி விட்டுருவான். ஏய், எங்க ஓட பாக்குற? என்னை விட்டுருவேன். எங்க போனாலும் உன்னை நான் விடவே மாட்டேன். நீ எனக்குத்தான். நான் மட்டும் மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிருவேனா? நீ மட்டும் மரக்கிளையில மாட்டிக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பியா? நான் உன்னை விட மாட்டேன். பெரியம்மா, பெரியம்மாலாம் தூங்கி கொரட்ட விட்டுருப்பா. இன்னைக்குதான் நீ சரியான டைம்ல வந்து மாட்டியிருக்க. என்ன 1/2 மணி நேரத்துல உன் உயிரை நான் எடுக்க போறேன். வேணாம், நான் வாழணும். இன்னும் நான் வாழவே ஆரம்பிக்கல. நான் மட்டும் உனக்காக 5 ஜென்மத்துக்கு காத்திருக்கணும். நீ மட்டும் புதுசா பொண்ணுங்களோட வாழ்ந்துகிட்டு இருப்பியோ? இப்ப ஒழுங்கு மரியாதையா என் கூட வரியா இல்லையா? என்னை விட்டு நீ வா. ஏய், நீ ஓடிட்டா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? வரேன்டா. எப்படி என்னமே அந்த பையன் ஆள்ல படுப்பாங்கிற? படுக்கவே மாட்டான். ஒட்டடிச்சு ஓடினவன் தான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே ஜீவா ரூமுக்குள்ளேயே தான் படுத்திருப்பான். வேற எங்கேயும் போக முடியாதுடி தங்கம். இந்த பேய் மாஸ்க போட்டு விட்டுறதுனால இந்த பையன் என்னமா பயந்து ஓடி போயிட்டான். என்னமே இங்க வரவே கூடாது. அப்பாடா, எப்படியோ இங்க வந்துட்டோம். பேசாம அமைதியா இங்கே படுத்துட வேண்டியதுதான். இங்கேயா? வேண்டவே வேண்டாம். இவ கூட இந்த ரூமை ஷேர் பண்றதுக்கு அந்த பேயே எம்புட்டோ பரவாயில்ல. அட பாவி, இவ்வளோ நான் வேண்டாதவளா போயிட்டேனா? அவனே இப்ப உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா, வயிறு வலிக்குதே. அம்மா, முடியலம்மா சாமி. அம்மா, ஆண்டி வயிறு வலிக்குது ஆண்டி. என்னாச்சு? ஆண்டி இருக்கீங்களா? வயிறு வலிக்குது ஆண்டி, ப்ளீஸ். ஒன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? வயிறு வலிக்குது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. எங்க போயிட்டீங்க? என்ன வயிறு வலிக்குதா? மருந்து சாப்பிட்டியா இல்லையா? ஆண்டி வயிறு வலிக்குது ஆண்டி. ஒன்னையே தானே நான் கேக்குறேன், மருந்து சாப்பிட்டியா இல்லையா? அம்மா, தாங்க முடியலையே. இரு வரேன். மவனே, இப்ப மட்டும் என்கிட்ட வந்து பேச தெரியுது. உடம்பு முடியலன்னா மட்டும்தான் என்னை பாப்பியா? என் மேல அக்கறை இல்லாமலாம் இல்ல. நீனு ஒண்ணுமே இல்லாத கோவத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் இவன். என்ன பண்றது? இதை வச்சேதான் இவனை நான் வலிக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். சிச்சோ, வரான். அம்மா, முடியலையே. ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன், மருந்து எங்கடி வச்சிருக்க? அம்மா சாமி, முடியல. ஏன் முட்டக்கண்ணி, உன்னையே தானே கேக்குறேன், மருந்து எங்க வச்சு தொலைச்சிருக்க சொல்லி தொலைய. நீயாடா என்கிட்ட பேசுன? வந்தேன்னு வை, அவ்வளவுதான். நீ எங்க வச்சு தொலைச்சிருக்க மருந்து, அதை சொல்லி தொலை. அங்க டிராவல தாண்டா இருக்கு. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. என்னடா, கிடைச்சதா? இங்க எதுவும் நாட்டு பொருள்லாம் இல்ல, வெறும் மாத்திரையா இருக்கு. ஆமாண்டா, நான் மாத்திரை தான் இப்ப சாப்பிட்றேன். என்ன? ஆமா, நான் இப்ப மாத்திரை தான் சாப்பிட்றேன். மாத்திரை சாப்பிட்றியா? அப்ப நீ உன் உடம்புல என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும். நீ எங்க என்னை பேச விடுற? என்னடி சொல்ற? எனக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இப்ப நான் ஆப்ரேஷனும் பண்ணிட்டேன். என்ன ஆபரேஷன் பண்ணியா? அதுக்கெல்லாம் எங்கடி காசு உனக்கு? தெரியல, ஆனா ஸ்ரீ நர்சிங் ஹோம் டாக்டர் தான் எனக்கு எல்லா ஆப்ரேஷனும் பண்ணாங்க. என்ன விக்டோரியா மேடமா? ஆமாண்டா, அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பண்ணிருக்காங்க, அப்புறமும் ஏன் உனக்கு வயிறு வலிக்குது? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேல்ல, சொல்லு. நான் அப்படி கத்தலைன்னா நீ இந்த ரூம் பக்கத்தே வந்திருக்க மாட்டேல்ல. எனக்கு தெரியும்டா, நீ என் மேல எவ்வளோ அன்பாவும் பாசமாவும் இருக்கன்னு. அன்னைக்கே என்னைய பேச விட்டுருந்தேன்னா நான் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா நீ என்னைய பேசவே விடல. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு அதிகமா இருக்கு. என்ன ஜீவா சொல்ற? நான் உண்மையை தாண்டா சொல்றேன். எனக்கு என் மேல குறை இருக்குன்னு எப்போ தெரிஞ்சதோ நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை விட்டுட்டு போனேன். ஆனா நீ என்னாலதான் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்க. என்னால எந்த பிரச்சனையும் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை விட்டு போனேனே தவிர உன் மேல எந்த கோவமும் எனக்கு இல்லடா. என்னோட ராஜா சந்தோஷமா இருக்கணுமே தான்
நான் உன்னை விட்டுட்டு போனேன். நீ கேட்கலாம், எனக்கு முன்னாடியே தெரியுமேடி, நீ என்கிட்டயே சொல்லலாம்ல அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனால் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்லடா. எனக்கு பிடிச்சவர், என்னை நல்லா பார்த்துக்கிறவர் சந்தோஷமாக இருக்கணும். என்கிட்ட இருந்து எது கிடைக்கலையோ அதை அடுத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம், நம்ம அதுக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தாண்டா நான் போனேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு இருக்குங்கிறது அப்போ எனக்கு தெரியல. விக்டோரியா மேம் என்னை செக் பண்ணிட்டு தான் சொன்னாங்க, உனக்கு முக்கால்வாசி குணமாயிடுச்சு, மைனர் ஆப்ரேஷன் தான், அதை பண்ணிட்டா போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பூரணமாக குணமாயிட்டேன். நான் உனக்கு ஒய்ஃபாக இருக்கணும்னு தான் திரும்பி வந்திருக்கேன். ஆனால் நீ என்னை அன்னைக்கு நீ பேசவே விடலை. என் பக்கத்து என்ன நியாயம் இருக்குன்னு என்னை பேச விட்டாதானே தெரியும். இங்கே பாரு ராஜா, உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். திரும்பி வந்ததும் உனக்காக தான். உன்னை விட்டுட்டு நான் தனியாக சந்தோஷமாக இருக்கணும்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனாலே போதும். என் மேலே நீ அன்பு இல்லை, பாசம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் போய் வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்கிற. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்ததுன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ க்யூர் ஆகி திரும்பி நான் உன்னை தேடி வந்திருக்கேனா, அது ஒரு 2வது முறையா உன்னை தேடி வந்திருக்கேனா, அது உனக்காக மட்டும் தாண்டா. நான் சொல்ல வரதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏற்றுக்காததும் ஏற்றுக்கிறதும் உன்னோட இஷ்டம். எதுனாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்டா. கோர்ட்டில் 6 மாதம்தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமும் என் கூட வாழ உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. நான் நாளைக்கே கிளம்பிடுறேன். திரும்பி வந்து உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். உனக்கு ஏற்ற மாதிரி நீ சந்தோஷமாக இரு. நீ எங்கே சந்தோஷமாக இருந்தாலும் அதுவே எனக்கு போதும்டா. நீ ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன். எப்பவும் உன் ஜீவா உன்னை நினச்சிக்கிட்டே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும்டா. எனக்கு வயிறு வலி எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நான் ஏமாத்துறேன்னு மட்டும் நினைக்காத. உன்கிட்ட எப்படி உண்மையை சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் அதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னைய மன்னிச்சிருடா. எப்போவும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன், கரைந்திடும் முன்னுன்னை காண்பேனே, கனமோ ஒன்றும் உன் நினைவலைகள், கரையின் நுனியில் நான் காத்திருப்பேன். ஹாய். ஹாய் கீதா, நீங்கள் இந்த சைடு தானே ரூமு? ஆமாப்பா. இப்போ தான் எந்திரிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? எங்கே கிளம்புறீங்க? அதான் மார்னிங் யோகா கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே. என்னது யோகா கிளாஸா? அப்படின்னா என்ன? இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன கிளம்பல? அப்படியா? சரி, நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். எங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அம்மா, எங்கே வரணும்? கீழே மெயின் டோரில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வரணும். ஓ சரி சரி, நான் தான் அவரை கிளப்பி கூட்டிகிட்டு வரேன். ஆ சரிங்க. ஏதோ அக்கா கிளாஸ் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணணுமா? இவர் என்ன இப்படி தூங்கிட்டு கிடக்குறாரு? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. சரி, இந்த பொண்ணு பாரு, டிப்பு டாப்பாக கிளம்பி ரெடியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்லாம் எங்கே வாங்கியிருக்கோம்? இப்போ நம்மளும் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணுமா? சரி இருக்குல்ல, நம்ம வீட்டுக்காரோட பேண்ட் சட்டை அதையே போட்டுக்குவோம். ஏங்க மாமா, மாமா வேற ஒருத்தர் கொரட்டை விட்டு இப்பதான் தூங்கி வரு. ஏ கீதா, அதான் எந்திரிச்சிடலா? நான் எந்திரிக்கிறது இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்லாம் உனக்கு யார் கொடுத்தது? இந்த ட்ரெஸ் ஜென்சி எனக்காக கொடுத்தா. ஏன் நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கு கீதா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுவேன். எனக்கும் ஆசைதான். வீட்டில் அப்பா இருக்கும்போது போட வேணான்னு சொல்லுவார். இப்போ நான் சொல்கிறேன், நீ நம்ம வீட்டில் இருக்கும்போது நைட்டு நீ இதை போட்டுக்கோ. ஆ சரிங்க தான். உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் வாங்கி தரேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குடி, அதுவும் உனக்கு சூப்பராக இருக்கு. சரி சரி, பொண்டாட்டியை ரசிச்சதெல்லாம் போதும், வாங்க யோகா கிளாஸ் போகலாம். என்னது, யோகா கிளாஸா? ஆமாத்தான். யார்டி சொன்னா? ஈவெண்ட் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கவனிக்கல. இது வேறையா? ஏன் நான் இன்னும் பல்லு கூட விளக்கலடி. பல்லு தானே, போய் விளக்கிட்டு வாங்க, சீக்கிரம் போகலாம். அச்சோ, வந்து கொஞ்சமாவது நிம்மதியாக பொண்டாட்டி கூட பேச விட்றாங்களா? ஈவெண்ட்டு நம்ம உயிரை தான் வாங்குறாங்க. சரி போங்கத்தான். எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஒன்று அப்படியே புதுசாட்டம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. அட போடி,
சரி, யோகா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் ஈவெண்ட் இல்லைல்ல இன்னைக்கு? ஆ, நீங்க வேற கேர்ள்ஸுக்காக தனியா ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. எது பார்ட்டியா? ஆமா தான். அது எதுக்கு? தெரியலையே, ஆனா நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், நீ போகாதடி. போங்கத்தான், சும்மா இங்க வந்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண விடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு உங்க பக்கத்துலயே உட்கார வச்சிருக்க பாக்குறீங்க. எவ்வளவு நேரம் தான் உங்க மூஞ்சியே உத்து உத்து பாக்குறது? ப்ளீஸ் டி. உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் வச்சிருப்பாங்க, அங்க போய் பாருங்க, போங்க. நீ கூட இருந்தாலாவது நான் வருவேன். உன்னைய தனியா பிரிச்சு என்னைய தனியா பிரிச்சு அப்படி என்னத்த ஈவெண்ட் நடத்துறாங்க? அதுக்கு 2 பேரையும் ஒரே ரூம்ல போட்டுடலாமா? இது நல்ல ஐடியா. ஆசை தோசை அப்பள வடை சும்மா நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? போய் ஒழுங்கா உங்க ஊத்தப்பல்ல விளக்குங்க. விளக்கிவிட்டு யோகா கிளாஸ் போவோம், சரியா? யோகா கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். என்னடி நீ வந்து எனக்கு விளக்கி விடுறியா? ஐயே, ரொம்ப ஆசைதான். விளக்கி விடும்போது உங்க கை கால் சும்மா இருக்காது. நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் ப்ளீஸ் டி, வாடி. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா போய் விளக்கிட்டு வரீங்கன்னா வாங்க, இல்லைன்னா இங்கே கிடங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரியான ராங்கி. போங்கத்தான், எதுக்கு தேவையில்லாம பேசி டைம் ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் உனக்கு என்னன்னா ஹெல்ப் பண்றேன். எனக்கு பல்லு கூட தேய்ச்சி விட மாட்டியா? சும்மா சின்ன பிள்ளையாட்டம் போறீங்களா இல்லையா? என்ன இப்ப உங்களுக்கு வந்து நான் பல்லு தேய்ச்சி விடணும்? ஆமா, ப்ளீஸ் டி வாடி. சரி, ஓகே, வரேன். நிஜமா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் வேணாலும் போடு. நீ எனக்கு பல்லு தேய்ச்சி விட்டா மட்டும் போதும். இங்க பாருங்க தான், என்ன கண்டிஷன் கேட்டுக்கிட்டு ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது, சரிங்களா? அதெல்லாம் நீ எதுவும் பண்ண மாட்ட. நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா நீ என் பல்ல மட்டும் தேய்ச்சி விடணும். பாப்போம். பல்லு தேய்க்க என் கிட்ட தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய. சரி வாங்க, பல்லு தேய்ச்சி விடுறேன். சரி. கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரை